எவ்வளவு நேரமாமா வறுத்துக்கிட்டு இருப்பீங்க? எனக்கு பசிக்குது. இந்த கடலைகளை எப்பதான் சாப்பிட கொடுப்பீங்க? டேய் ராஜு, எப்ப பார்த்தாலும் உனக்கு அவசரம் தான். கொஞ்சம் பொறுடா. இந்த கடலைகளை உடனே ஒண்ணும் சாப்பிட முடியாது. சூடு ஆறுன அப்புறம் தான் சாப்பிடணும், இல்ல நாக்கு வெந்து போயிடும் அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காகவும் அப்படியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. இங்க பாரு, நான் 2 மாம்பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அட காலு, இன்னைக்கு என்ன அதிசயத்துக்கு மேல அதிசயம். இன்னும் இருக்கு ராணி. நான் மறுபடியும் போய் அந்த குருவியை ஏமாத்தி இன்னும் சாப்பாடை எடுத்துட்டு வரேன். இந்த மாம்பழங்களை பத்திரமா வச்சுக்கோ, நாம ராத்திரிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் அங்கிருந்து பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோட வீட்டுல 2 குழந்தைங்களும் ரொம்பவும் பசியோட உட்கார்ந்து இருந்தாங்க. அம்மா எப்பக்கா வருவாங்க? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. தம்பி, வெளியே மழை பெய்யுதுல்ல, அதான் அம்மாவுக்கு சாப்பாடு எதுவும் கிடைச்சிருக்காது.